தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேமிங் ரிவ்யூ எதை பற்றின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ரெட்மி நோட் 8 ப்ரோ. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பிகாஸ் இது கேமிங்காகவே தயாரிக்கப்பட்ட சிப்பான மீடியாடெக்குடைய ஹீலியோ G90T அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனா 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கேம் விளையாட இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்காக இதோடைய டெம்பரேச்சர் என்னோடய ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. 33 டிகிரி தான் வந்திருக்கு. 4 மணி 31 நிமிடம் இப்போ டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கேமை வந்து விளையாட ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 நிமிடத்திற்கு நான் இந்த பேசிக்கான கேம் விளையாடினதுக்கப்புறம் என்னுடைய டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 5 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 38 டிகிரி வந்து இப்போ காமிக்குது. அடுத்ததாக ரெண்டாவது கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஹெவியான ஒரு கேம். ஒரு 7 நிமிஷம் நான் ரெண்டாவது கேமை விளையாடின உடனேவே பார்த்தீங்கன்னா எனக்கு 41 டிகிரி அப்படின்ற டெம்பரேச்சர் வந்து தொட்டிருக்கு. இப்போ நம்ம தேர்ட் கேம் விளையாடலாம். இது கால் ஆஃப் டியூட்டி. ஸோ ரொம்ப ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் தான் வந்து விளையாட போகிறேன். பட் இதை வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விளையாடிட்டு செக் பண்ணலாம். நாற்பத்தி 3 டிகிரி 44 டிகிரி இருக்குது. ஸோ ரைட் சைடில் கிளாஸ் பகுதியில் பின்பக்கமாக கொஞ்சமாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து தெரியுது. பட் முன்பக்கமாக கொஞ்சம் அதிகமாக வந்து தெரியுது. இப்போது டைம் வந்து 5:10. ஸோ இப்போ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 43 44 டிகிரி வருது. இது 1/4 மணி நேரம் கேமிங்க்கு அப்புறமாக நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விளையாடிட்டு எவ்வளோ இருக்குன்றது டெம்பரேச்சர் வந்து பார்க்கலாம்.
44 டிகிரி அப்படின்ற டெம்பரேச்சர் வருது. கிட்டத்தட்ட அதை க்ளோஸாக வந்து மேலேயும் வந்து போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு அரை மணி நேரம் வந்து ஃபுல் ஹெவி கேமை வந்து நம்ம விளையாடிட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறமாக இன்னும் வந்து நம்ம ஹெவி கேம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நம்ம பப்ஜியை டெஸ்ட் பண்ணலாம். ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் HDR அல்ட்ரா வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் வந்து நான் கேம் விளையாடுறேன். அப்படி விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அந்த டெம்பரேச்சர் கிட்ட தான் இருக்குது. கொஞ்சமாக வந்து மேலே கீழே வந்து போயிட்டு வருது. அதுவும் நான் சொன்ன மாதிரி குறிப்பாக ஒரு சில இடங்களில் அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது. பட் மற்ற எல்லா இடங்கள்லையுமே அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. ஸோ 44 அப்படின்றது அதிகமாக வந்து போகுது என்னுடைய ரூம் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும். The blue team is in the lead. Killing spree for the blue team. Fire. Fire. Reloading. Nice shot. இந்த மொபைலில் 4 கேமுமே சும்மா சூப்பராக ஹேண்டில் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. த்ராட்டல் வந்து கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா இவங்க லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர் ஆனது 44, 45 போனால் கூட இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையுமே வந்து குறையவே கிடையாது. குறிப்பாக நீங்கள் மெமரியில் வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா கேமுமே திரும்ப நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா லோட் ஆகுது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. அதே போல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மெமரியில் இருந்து நீங்கள் விளையாடும் பொழுதும் சரி, எல்லா இடத்துலையுமே ஹீட்டிங் வந்து 44, 45 போகும்போது கூட எந்த ஒரு ட்ராப்ஸுமே இல்லாமல் க்ளீனாக வந்து ஹேண்டில் பண்ணுது. தேங்க்ஸ் டு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. இன்னும் அந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா மேபி அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது கட்டுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு அது இன்னும் அதிகமாக நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் கேமும் வந்து விளையாடலாம். ஸோ என்னுடைய கேமிங் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் கேமிங்க்கு தாறுமாறான ஒரு மொபைல் அப்படின்னு தான் வந்து சொல்வேன். ஹீட்டிங் இஷ்யூ ஓவர் ஹீட்டிங் கிடையாது. பட் ஓரளவுக்கு ஹீட்டிங் இருக்கு. ஒரு நல்ல சிப்செட்டோட இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய Redmi Note 8 Pro உடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.